வணக்கம் மக்களே. நம்ம கால்காணி நிலவடிப்போட 4வது நாள் பணியை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கோம். நேற்றைய பணியான 3வது நாள் பணியை சென்ற காணொலியில் 3வது நாள் பணின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருப்போம். அந்த பதிவில் நீர் மேலாண்மைக்கான வடிவமைப்பையும் பழுப்பு நமக்கான பிவிசி பைப்லைனையும் சொட்டு நீர் குழாய்களும் எப்படி அமைச்சோம், கட்டமைச்சோம், எப்படி இணைச்சிருக்கோம் அப்படின்ற தகவல்கள் அந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ 4வது நாள் பணியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே போட்டிருந்த பைப்லைனோட பள்ளங்கள் எல்லாத்தையுமே நம்ம மண்ணை போட்டு மூட போகிறோம். பெரும்பாலும் அதெல்லாம் மூடி வச்சாச்சு. இன்றைய பணியில் இருக்கக்கூடிய குறைகளை மூடிட்டு மக்கிய தொழு உரத்தை நம்ம ஒரு 3 டிப்பர் தொழு உரத்தை இன்றைக்கி நம்ம நிலத்தில் போட இருக்கோம். எதற்காக தொழு உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரும்பாலும் மண்ணை வளப்படுத்தி தான் இயற்கை வழி வேளாண்மையை நம்ம கையில் எடுக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் பெரும்பாலும் நாங்கள் முன்கூட்டியே தழைகளை விதைச்சி மண்ணை வளப்படுத்துவோம். இந்த நிலத்தில் தழைகளை விதைச்சி பெரிய வளர்ச்சி இல்லாததுனால பலதானியங்கள் விதைச்சிருந்தோம். அதில் பெரும்பாலான விதைகள் முளைப்புத்தன்மை இல்லாமல் இருந்தது. அதனால் தழைகளும் சிறப்பாக அதுக்கான ஊட்டச்சத்துக்கான தழைகளும் இங்கே சரியாக வளரலை. அதற்காக நம்ம அதை ஈடுகட்டுறதுக்கு மக்கிய தொழு உரமான பசுமாட்டோட தொழு உரத்தை நம்ம 3 டிப்பர் ரோடு பயன்படுத்த போகிறோம். அதை நம்ம நிலத்தில் எந்த பகுதியில் கொட்டுறோம், அதை எப்படி நம்ம கலைக்க போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம உழவுகள் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு 9 கலப்பு உழவையும் இந்த எருவை கலைச்சதுக்கப்புறம் ரொட்டேட்டரின்னு சொல்லக்கூடிய அந்த உழவு முறையும் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதை மார்க் பண்ணி நாளைய பணியான பந்தல்கள் அமைக்கக்கூடிய கொடி காய்கறிக்கான பந்தல் கொம்புகள் எங்கே ஊன போகிறோம், அதற்கான மார்க் பண்ணக்கூடிய இடங்களையும் நம்ம தேர்வு பண்ண போகிறோம். இதெல்லாம் தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இன்றைய 4வது நாள் பணி தொடக்கத்தில் நேற்று குறையாக இருந்த நீர் குழாய்களை இணைக்கக்கூடிய பணியை தாங்க தொடங்கணும். அதாவது கால்காணி நில வடிவமைப்புக்கு முழுமையா தண்ணீர் பாயக்கூடிய மெயின் லைன் கனெக்ஷன் நம்ம யூனியன் வால்வு மூலியமா இணைச்சு 2 அங்குல பைப்பும் கொண்டு நம்ம முழுமையா கால்காணிக்குள்ள எடுத்துட்டு போனாங்க. இடையில சொட்டு நீர் குழாய்களை எங்கெல்லாம் இணைக்கணுமோ அங்கெல்லாம் நம்ம சொட்டு நீர் குழாய்களை துளையிட்டு இணைச்சிருக்கோம். இதைத்தான் நம்ம இப்போ பாக்குறோம். இத மண்ணை கொண்டு முழுமையா மூடணுங்க. அந்த வேலையும் இன்னைக்கு முழுமையா நடைபெற்றது. அதோட மற்ற பணிகளையும் நாங்க தொடங்க ஆரம்பிச்சோம். ஜேசிபியை கொண்டு நம்ம அகழியும் பண்ணைக்குட்டையும் எடுத்ததுனால அதோட தடயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். அதோட சக்கரை தடயங்கள் இதெல்லாம் மண்ணை அழுத்தம் கொடுத்துருக்கோம். அதனால அந்த அழுத்தத்தை நம்ம திருப்பியும் சரி பண்ணி மண்ணை பொலப்பொலப்பா எடுத்துட்டு வர்றதுக்கு திருப்பி 9 கலப்பை கொண்டு நம்ம உழவு பண்ணி ஆகணுங்க. கண்டிப்பா இதை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு தெளிவா தெரியும், ஜேசிபி எந்திரம் உள்ள போனதுனால மண் ரொம்ப அழுத்தமாகவும் இறுக்கமாகவும் இருக்கும். இதை நம்ம உழவு ஓட்டாம பொலப்பொலப்பு தன்மைக்குள்ள எடுத்துட்டு வர முடியாது. அதனால நம்ம கலப்பு உழவை கொண்டு 9 கலப்பை கொண்டு நம்ம உழவு பண்ணோம். இது ஒரு முறை முழுமையா இந்த உழவை பண்ணி முடிச்சோம். அதோட நமக்கு தொழு உரங்களை எடுத்துட்டு வரக்கூடிய டிராக்டர்ல நம்ம சொல்லி வச்சிருந்தோம். அடுத்தடுத்து தொழு உரங்கள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுதான் ஒரு டிப்பர் எருன்னு சொல்லுவோம். ஒரு டிராக்டரோட ஒரு டிப்பர் எரு. இது நம்ம கால்காணியோட ஒரு பகுதியை 2 பகுதியா நம்ம மையப்பகுதியை 2 பகுதியா பிரிச்சிருக்கோம். அதோட ஒரு பகுதியில 2 இடங்கள்ல நம்ம இந்த எருக்களை கொட்டணும். அதை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த தொழு உரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மக்கிய தொழு உரமாகவும் இருக்கணும். அதே நேரத்துல நாள்பட்ட தொழு உரமா இருந்தா என்ன ஆகும்னா மண்ணோட மண்ணா அதோட காரத்தன்மை இழந்துடுங்க. அதாவது அதோட சத்துக்கள் எல்லாம் இழந்துடும். அதனால ரொம்பவும் மக்கிய மண்ணா மாறக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய தொழு உரத்தை நம்ம வாங்கக்கூடாது. இதை ரொம்பவும் கவனமா நம்ம பார்க்கணும். ரொம்பவும் பச்சை சாணங்களா இருக்கக்கூடிய உரத்தையும் நம்ம வாங்கக்கூடாது. ஏன்னா அது வேரழுகளை ஏற்படுத்த வாய்ப்பு அதிகம். அதனால மக்கி கொஞ்சம் நமக்கு ஓரளவுக்கு மக்கிய தன்மை கொண்ட தொழு உரங்களா பார்த்து வாங்குறது நல்லது. நம்ம வாங்குறப்போ ஆட்டோட எருவும் மாட்டோட எருவும் கலந்த மக்கிய தொழு உரமாக தான் அமைஞ்சிருந்தது. அந்த வகையில இது நல்ல தொழு உரம் நம்ம சொல்லலாம். இதைத்தான் நம்ம 2 பகுதிகளில் ஒரு டிப்பர் எருவை 2 இடங்கள்ல நம்ம கொட்டணும் பாருங்க. எதற்காக 2 இடங்கள்ல கொட்டுறோம் அப்படின்னா நம்ம அந்த எருக்களை எடுத்து கலைக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். அதுதான் தவிர்த்து வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. 2-3 இடங்கள்ல கொட்டலாம். நமக்கு மையப்பகுதிகளில் 2 இடங்கள்ல கொட்டினாலே போதுமானது. அதை எடுத்து முழுமையா கலைச்சி விடுறதுக்கு எளிமையா இருக்கும். அதனால நம்ம 2 இடங்கள்ல கொட்டியிருக்கோம். நம்ம கொட்டின மக்கிய தொழு உரத்தை ஆட்களை கொண்டு முழுமையா நிலத்துல விசிற ஆரம்பிச்சிட்டோம். நீங்க அதைத்தான் பார்த்துட்டு இருக்கீங்க.
இது போல அருகே கொட்டுறதுனால எளிமையா ரொம்ப தூரம் போய் நடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அருகாமையிலேயே இருக்கிறதுனால விசிறதுக்கும் எளிமையா இருக்கும். இது போல பரவலா நம்ம அந்த எருவை விசிறி விடணும். ஐந்து கலப்பையை கொண்டு முதல்ல விடுதோம் இல்லைங்களா, அடுத்தது மகிய தொரு உழத்தை முழுமையா விசிறி விட்டோம். அதுக்கு அடுத்தது நம்ம ரோட்டரின்னு சொல்லக்கூடிய ரொட்டேட்டர் மூலயமா இந்த உழவை பண்றோம். இப்படி பண்ணும்போது தான் மண்ணில் இருக்கக்கூடிய மண் கட்டிகள் எல்லாமே உடைப்பட்டு நல்லா உதிரியா மாறும். அதுக்காக கண்டிப்பா இந்த உழவு முறையை அடுத்ததான் பண்ணணும். விதைக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே இந்த ரோட்டர் உழவு முறையை நம்ம எப்பவுமே பண்ணி ஆகணும். அப்படி பண்ணாதான் மண் கட்டிகள் இல்லாமல் உதிரியா மாறும். நம்ம கால்வாய் பிடிக்கிறதுக்கோ இல்லை விதைகள் விதைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப எளிமையா சௌகரியமா இருக்கும். அதனால இந்த ரோட்டரி உழவை கண்டிப்பா நம்ம பண்ணி ஆகணும். அந்த உழவை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த நிலத்தோட உரிமையாளரான மகேஸ்வரி அம்மா அவங்களோட தோட்டத்திலேயே இந்த சின்ன டிராக்டர் இருக்கிறதுனால நம்ம எளிமையா அந்த டிராக்டரை நம்ம எடுத்துட்டு உழவு பண்ணக்கூடிய வேலைகளை பண்ணோம். இது போல சின்ன கருவிகள் இயந்திரங்களை நம்ம பயன்படுத்தும் போது மண் அழுத்தம் இல்லாம ரொம்ப எளிமையா புலப்புலப்பு தன்மையோட இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா பண்ணை குட்டைக்கு நம்ம நீர் எடுத்துட்டு போய் சேர்க்கக்கூடிய குழாய்களை அமைச்சோங்க. ஆமா, அதாவது கடுமையான வெயில் காலங்கள்ல மீன் வளர்ப்பு இல்லைன்னா தாமரை இது போன்ற தாவரங்கள் வளர்க்கறதுக்கு கண்டிப்பா பண்ணை குட்டையில நீர் நம்ம எப்பவுமே வச்சிருக்கணும் இல்லைங்களா. அந்த மாதிரி தேவை உள்ளவர்களுக்காக நம்ம நீர் பாய்ச்சக்கூடிய குழாயையும் ஒண்ணு இணைச்சு வச்சிருக்கோம். நம்ம தட்டார பந்தல் நுழைவு வாயில மார்க் பண்ணியிருக்கோம். 8 அடி அகலம், 7 அடி இடைவெளியில மூங்கில் கொம்புகளை நடவு பண்ணலாம்னு சொல்லிட்டு கால் கொம்புங்களை அந்த இதுதான் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி பணியில் இதுவும் ஒரு முக்கியமான பணி. நீங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த ப்ளஸ் மார்க் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ளஸ் மார்க்கோட மையப்பகுதி தான் இந்த கூட்டல் சிம்பிள் இருக்கக்கூடிய அந்த மையப்பகுதியில் தான் நம்ம கொம்போட ஊன்றதுக்கான மையப்பகுதி எடுப்போம். இதை கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி ஆழம் எடுப்போம். ஆழம் எடுத்து அதில் மூங்கில் கொம்புலாம் நடவு பண்ணுவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இது தட்டி பந்தலுக்கான மார்க். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்லா, இந்த ப்ளஸ் மாதிரி குறி இருக்கு இல்லைங்களா, இது தட்டி பந்தலுக்கு நம்ம சுற்றியுமே இந்த பா வடிவத்தில் சுற்றியுமே எடுத்திருப்போம். எடுத்துகிட்டு இந்த முனையில் அந்த கொம்புகள் இணையும். எல்லாமே 7 அடி இடைவெளியில் தான் நம்ம இந்த கொம்புகளுக்கான மார்க்கிங் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அதே தட்டார பந்தலில் மையப்பகுதி இதுதான். இது நம்ம கோவைக்காயும் திராட்சை கொடியும் ஏற்றத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய தட்டார பந்தல் அமைப்பு. இது ஒரு 5 அடி அகலம் தான் அதில் நம்ம அளவு வச்சுருக்கோம். இடைப்பகுதி மையப்பகுதியில் வரப்பை நம்ம உருவாக்குவோம். அந்த வரப்பில் நம்ம நடைபாதையாக பயன்படுத்தலாம். 2 பகுதியிலுமே ப்ளஸ் மார்க் இருக்கு இல்லைங்களா, அதோட மையப்பகுதியில் இதுலேயும் நம்ம மூங்கில் கொம்புகளை நடவு பண்ணுவோம். இதோட இடைவெளியும் கிட்டத்தட்ட 7 அடி இடைவெளியில் நம்ம அளவு மார்க் பண்ணியிருக்கோம். அகலம் 5 அடி, கொம்புக்கு கொம்பு இடைவெளி 7 அடி மார்க் பண்ணி அதை நேரடியாக நம்ம அந்த மூளைக்கு எடுத்துகிட்டு போவோம். எடுத்துகிட்டு நம்ம ஸ்டே ராடு வச்சு ஸ்டே ஒயரை இறுக்கி பந்தல் உறுதியாக இருக்கிறதுக்கான கட்டமைப்பை ஏற்படுத்துவோம். நீங்கள் பார்க்கலாம், இது அப்படியே சுற்றியும் தட்டி பந்தலுக்கான மார்க்கிங் போட்டிருப்போம். நீங்க பார்த்திருப்பீங்க, அதாவது துளையிடக்கூடிய குழிகள் போடக்கூடிய இயந்திரத்தை வச்சு நம்ம இந்த குழிகள் எல்லாமே எடுத்தோம். பந்தல் காய்கறிகளுக்கான கொம்புகள் நடவு பண்றதுக்கு கிட்டத்தட்ட 1.5 அடி ஆழம் கொண்ட குழிகளை எடுத்திருக்கோம். இந்த குழிகளோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ஒரு 100 குழிகள் வரைக்கும் நம்ம இதை எடுத்திருப்போம். இந்த மாதிரி 100 குழிகளை நம்ம ஒரே நாள்ல எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்களை வச்சு எடுக்க 2 நாட்கள் ஆகும்.
இயந்திரத்தை கொண்டு நம்ம எடுத்ததுனால ரொம்ப எளிமையா ஒரே நாள்ல எடுத்துட்டோம். அது மட்டும் இல்லாம ஒரே வட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு சீரான வட்டத்துல ஒரே அளவுல இருக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு கொம்புகள் நடவுறதுக்கு வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். கொஞ்சம் அகலமான கிட்டத்தட்ட 10 அங்குலம் அகலம் கொண்ட குழிகளா இருக்கும் இந்த வட்டம். அப்படி இருந்தாதான் நம்மளால கொம்புகளை ரொம்ப எளிமையா அதாவது நேர்போக்குல நடவு பண்றதுக்கு எளிமையா இருக்கும். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அடுத்த மறுநாளான 5வது நாள் பணிக்கான காட்சிகளை தான். இது அடுத்த காணொளியில 5வது நாள் பணி குறித்த காணொலியில நம்ம பதிவு பண்ண இருக்கோம். அதாவது கொம்புகளை எப்படி நடவு பண்ணோம், ஸ்டே ஒயரை எடுத்து எப்படி நம்ம கட்டணும், ஸ்டே ராடுகளை எப்படி நம்ம அடிச்சு நிலை நிறுத்தணும், அதாவது காற்றிலும் மழையிலும் இந்த பந்தல் அமைப்பு சாயாம உறுதியா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செஞ்சோம் அப்படின்றத தெளிவான காணொலியை அடுத்த வரக்கூடிய 5வது நாள் பணிக்கான காணொலியில நம்ம பதிவு பண்ண இருக்கோம். அந்த காணொலியை பார்த்து நீங்க முழுமையா பந்தல் அமைப்பை எப்படி அமைக்கிறதுன்றத தெளிவா தெரிஞ்சுக்கலாம். மேலும் கால்காணி தற்சார்பு நில வடிவமைப்புக்கான 5வது நாள் பணியான பந்தல் காய்கறி காணொலியை காண்பதற்கு கால்காணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கால்காணி சூழலியல் அறக்கட்டளையால வெளியிடப்பட்ட கால்காணி தற்சார்பு சூழலியல் வேளாண்மை என்ற புத்தகம் இயற்கை வழி வேளாண்மையோட அடிப்படை தகவல்களை உள்ளடக்கியது. இந்த புத்தகத்தை பெறுறதுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.